ஓம் உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே என் செயல் பயனெல்லாம் உனதே. நாம ஆத்மாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆத்மா அழிவற்றது. இந்த ஆத்மா அழிவற்றது, அதனால் எனக்கு என்ன பலன் என்று நாமெல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. இந்த ஆத்மா என்றால் நானேதான், அதாவது ஜீவனேதான். ஜீவனால் எனக்கு என்ன பலன் என்ற கேள்விதான் ஆத்மாவை அறிவதனால் எனக்கு என்ன பலன் என்ற கேள்வி. ஜீவனை அறிவதனால் எனக்கு என்ன பலன்? ஜீவன் நான் என்று அறிந்து கொண்டால் நான் அழியாத பொருளாக எப்பவும் எல்லா காலத்திலும் உள்ளவனாக இருக்கின்றேன் என்ற அந்த போதம் வருகின்றது. நான் உடம்பு என்றால் அழியக்கூடிய வஸ்துவாக இருக்கின்றது. ஆக இந்த ஜீவனை அறிய வேண்டும். இது எங்கு இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. இந்த ஜீவன் எங்கும் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய இடத்திலும் இருக்கின்றது, அனைத்திலும் இருக்கின்றது, அனைத்துமாக இருக்கின்றது. இந்த ஜீவன் என்னிடத்தில் இருக்கின்றது இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னால் அது அறிய முடியவில்லை என்றுதான் இங்கு கேள்வி. அது ஒன்றாக இருப்பதனால் அறிய முடியவில்லை, பலதாக அது இல்லை. ஆக அதை நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை. அது நானாக இருக்கின்றேன் என்று சாஸ்திரங்களை வைத்தும் விசாரம் பண்ணியும் குருமார்களுடைய சத்சங்கத்தை கேட்டும் நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியாவிட்டால் என்ன என்று கேட்டால், இது புரியாவிட்டால் அடுத்து ஒரு ஜென்மம் கிடைத்தால் இந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் நமக்கு இந்த மனித ஜென்மந்தாம் கிடைக்கும் என்று உறுதி சொல்ல முடியாது. ஒருவேளை மனித ஜென்மம் கிடைத்தால் கூட கூனு குருடு இந்த மாதிரியான ஜென்மம் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் அல்லாமல் நல்ல வசதியான இடத்தில் பிறந்து இந்த பௌதீக சுகபோகங்களை மட்டும் அனுபவித்து தன்னை அறியாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் அல்லாமல் அந்நிய தேசங்களில் பிறந்து வாழக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரியான பகவத்கீதையை போன்ற தன்னை உணர்த்துவதற்கான அந்த சாஸ்திரங்கள் படிப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த பாரத பூமியில் மட்டும்தான். ஆக நாம் அனைவரும் ஹிந்து என்று சொல்லிக்கொண்டு பெருமிதப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நாம் உண்மையிலே பகவத்கீதையை படித்திருக்கின்றோமா? இந்த அழிவற்ற சத்தியத்தை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் அது கற்றுத்தர வேண்டும் என்பது முக்கியமானது. ஆனால் நாம் அனைவரும் நம் கையை விட்டு போகக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு ஓயாமல் உழைக்கின்றோம். இந்த ஆத்ம ஞானத்தை அறிய வேண்டும் என்று யாராவது தூக்கத்தை இழந்திருக்கின்றீர்களா? இல்லை. யாராவது துன்பப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. யாராவது எனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. யாராவது எனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கவில்லையே என்று யாரிடம் கேட்டிருக்கின்றீர்களா? இல்லை. யாரும் இதற்காக முயற்சி எடுக்கவில்லை.
இது ரொம்ப சுலபமாக இருக்கின்றது, எளுப்பமாக இருக்கின்றது. ஆனால் அது ரொம்ப தூரமும் இருக்கின்றது. தெரியாதவர்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கின்றது, தெரிந்தவர்களுக்கு பக்கத்திலே இருக்கின்றது, உள்ளங்கையில் நெல்லிக்கை போல் இருக்கின்றது. இந்த தன்னை பற்றியான இந்த அறிவை அறியாமல் நாம் இந்த ஹிந்து என்று சொல்லிக்கொண்டு நடப்பதிலோ, பூஜைகள், ஆராதனைகள், தீர்த்த ஸ்தானங்கள் என்று வெறுமனே சுற்றி நடப்பதினாலேயோ இந்த ஆத்மாவை அறியாவிட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் உண்மை. அதற்காக பூஜை பண்ணுவது, தீர்த்தஸ்தானங்கள் போவது மற்றும் ஹோமம் இத்தியாதி கிரியைகள் செய்வதெல்லாம் இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்காகத்தான் என்று சாஸ்திரங்களும் மகான்களும் கூறுகின்றன. ஆக இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த அழிவற்ற பொருளை, தன்னை உணர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் பகவத்கீதையை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தத்சத்.